எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வாழைப்பூ பக்கோடா செய்ய போகிறோம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி வாழைக்காய் பக்கோடா. என் பையன் மூத்தவன் தான் வந்து அந்த வாழை இதில் இருக்க கல்லாளி வளர்த்தியாக இருக்குமா அதுவும் அந்த சின்ன காம்பையும் பிச்சு தந்தான். என் சின்ன பையன்தான் அதை வந்து உதிர்த்து பார்க்க இவ்வளோ தான் இருக்குண்டு. தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதில் கடலை மாவு அதை பிசைஞ்சு தன்மை வர அளவுக்கு நம்ம கட்டியான உதிர்ந்துட்டு போயிடப்படாதெல்லாம் கட்டியாக வரதுக்கு அதுக்கு அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வத்தல் தூள் அடுத்து அதில் இது சேர்த்துருந்தேன். அரிசி மாவு நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காண்டி அரிசி மாவு சேர்த்துருந்தேன். அது ஒரு 3 ஸ்பூனு. அப்புறம் வத்தல் தூள் நம்ம காரத்துக்கு ஏதளவு அவங்கவுங்க காரத்துக்கு தன்மைக்கு ஏற்றளவு சேர்த்துக்காங்க. நான் இதில் மிளகா சேர்க்கலை. நான் கடிக்கும் போது மிளகா கடி போடும் சின்ன பிள்ளை இல்லைனால. அப்புறம் சீரகத்தூள் வாசத்துக்காண்டி. அப்புறம் தேவையான உப்பு நம்ம டேஸ்ட்டு கலக்குது. இது கல் உப்பு வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதனால் அப்படியே உதிர்த்து போட்டேன். அதுக்கெல்லாம் கருவேப்பிலை இருக்குல்ல, அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது நல்லா வாசமாக இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் நல்லா கிளறி விட்டுவிடணும். எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தொளிச்சு செய்யணும். ஏன்னா நம்ம அதிகமாக ஊற்றிட்டா வந்து நம்மளுக்கு பசையும் அது வந்து தண்ணி அதிகமாகிடக்கூடாது. கரெக்டான கட்டியான பக்குவத்தில் இருக்கிறனால தண்ணி ஊற்றி தொளிச்சு பிசைஞ்சு வச்சுட்டு நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் பயன்படுத்தினேன். எப்படி எண்ணெய் குடிக்குமோ என்னமோன்னு தெரியாது. கம்மியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் நான் வந்து பட்டையாக தப்பி தான் போட்டிருந்தேன். உதிர்த்து போடலை. உதிர்த்து போட்டால் உதிர்ந்து நிற்கும், என் பையனில் சாப்பிட மாட்டான்ட்டு கொஞ்சம் நீங்கள் தேவைன்னா உதிர்த்து போட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நல்லா வேக வச்சு அடுப்பை சிம்பிளை வச்சுருந்தேன். அவர் மாற்றி திருப்பி போட்டு அதையும் கொஞ்சம் அந்த சைடு நல்லா வெந்த உடனே எடுத்து வச்சு சாப்பிட்டா நல்லா முறுமுறு டேஸ்டியான வாழைப்பூ பக்கோடா. காப்பியோடு ஈவினிங் ஸ்நாக்ஸ்